இங்கெல்லாம் செம தண்ணி. இங்க எப்படிதான் பாருங்க. இதான் எங்க ஏரியா கான்நகர். கான்நகர் ஃபுல்லா தண்ணி. கான்நகரே காணாம போச்சு. ஃபுல்லா தண்ணியில தான் இருக்கு. நாளைக்கு மழை வரும் தான் நினைக்கிறேன். சாம்சங் ஏதோ ஒரு பேர் யோசி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க ஏரியால. நாங்க வந்து நெசப்பாக்கத்துல இருக்கோம். நெசப்பாக்கம், ராமாபுரம், கான்நகர், சூளப்பள்ளம் எல்லா இடத்துலயும் ஒரே தனியா இருக்கு. தண்ணி இப்ப கூட பாத்திருப்பீங்க. இப்ப அந்த வழியா வந்துட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப நின்றுச்சு. இப்ப நாங்க மாந்தோப்புன்னு ஒரு இடத்துல இருக்கோம். எங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கு கிரிக்கெட் கிரவுண்ட். கிரிக்கெட் கிரவுண்டு மழைனால எப்படி இருக்கு? இல்லன்னா இங்க ஃபுல்லா பசங்க தான் இருப்பானுங்க, விளையாடிட்டு இருப்பானுங்க, நிறைய வேலை எல்லாம் பாத்துட்டு இருப்பானுங்க. இங்க பசங்க இல்ல, ஆனா நிறைய தவளை கிடக்கு. தவளை தான் கத்திக்கிட்டு தெரியும். இப்ப வந்து இந்த மழையில நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். என்னடா ஆதியாகமம் 9:12 ஏதோ சொல்லியிருக்கேன். ஆதியாகமம் 9:12 இனி உங்களை நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு இயேசுபாய் சொல்லியிருக்காங்க. அதனால யாரும் கவலைப்படாதீங்க, மழைலாம் சரியாயிரும். இந்த வீட்டில் தண்ணி வந்தவங்க, சாப்பாடு இல்லாதவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறோம். நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி யாராவது உதவி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் பண்ணுங்க. நாங்கள் முதல்ல எங்கள் ஏரியா முடிச்சுட்டு அப்புறம் மற்ற இடத்துக்கு போகலான்னு இருக்கோம். முன்னாடிலாம் வேற இடத்துக்கு போவோம். அப்புறம் தான் பார்த்தோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய பேருக்கு மழை தேவைப்படுது. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஆமாம், அதனால இருக்கு. நல்ல வேளை நாங்கள் இருக்கிற இடத்துல தண்ணி இல்லை, எங்கள் தெருவில் மட்டும். ஆனால் பக்கத்து தெருவில் எல்லா இடத்துலையும் தண்ணி தான். பக்கத்து தெருவில் தண்ணி இருக்கு. அதனால அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். நீங்களும் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷார்ட்டாக ஒரு ஜெபம் பண்ணிடலாம். துதிக்கேன் கத்தாய் ஸ்தோத்திக்கேன் ராஜா அப்பா மட்டும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து ஏசப்பா இந்த நாளை கணக்கு செஞ்சதுக்காக நன்றி அப்பா. ஏசப்பா இந்த மலையில கூட ஏசப்பா எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா வருகின்ற நாட்களையும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா ஏற்கனவே வெள்ளங்கள் இருக்கிற இடங்கள் ஏசப்பா எல்லாமே சரியாக நீங்கள் திருப்பி செய்யுங்க ஏசப்பா. யாரும் பசியினால வருந்து விடாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் தேவையான உணவுகள், உதவிகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மழையினால எந்த சேதம் வராதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. எங்கள் டீமை கூட உங்கள் கருத்தில் ஒப்புவிக்கிறோம் ஏசப்பா. அடுத்து வரப்போகிற பிளான்ஸ்க்காக எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறோம். நல்லபடியாக செய்யக்கிறது சாங்க ஏசு நம்பி ஜெபிக்கணும் பிதாவே. ஆமென். சம தண்ணி கிடைக்குது. இப்போ மழைலாம் வந்து எப்போ பெய்யுதுனே தெரில. ஃபர்ஸ்டாவது நமக்கு தெரியும் எப்போ பெய்யுதுன்னு. இப்போ நியூஸில் சொல்கிறதே நம்ப முடியல. நம்ம வந்து தேனிக்கு வந்து 26 கிளம்புறோம். இங்கேருந்து கிளம்புறோம். டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. அப்போ இந்த மாதிரி மழை எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்களுக்காக பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, ஆக்டிவிட்டிஸ், கேக் கட்டிங், அப்புறம் அங்க டாய்ஸ். எங்களுக்கு வந்து இங்க கிறிஸ்மஸ் கிடையாது, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஒரு பிரச்சனை என்னன்னா என்னால வர முடியுமா தெரியல. ஏன்னா காலேஜ்ல எக்ஸாம் வச்சிட்டாங்க. அதுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. எனக்கு எக்ஸாம் செமஸ்டர் எப்படியே கேன்சல் ஆயிரும். ஜெபம் பண்ணிக்கோங்க. காலேஜுக்கு ஏதாவது ஆகணும் ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து போறோம். நமக்குலாம் லீவு தான், இவனுக்கும் லீவு தான். லீவுனால நமக்கு லீவு தான். இவனுக்கு மட்டும் ஜெபம், எனக்கு லீவு தான். நம்ம சந்திப்போம். அப்போ வந்து இயற்கையெல்லாம் நல்லா இருக்கணும், மழைலாம் எதுவும் பெய்யக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த 40 பசங்க 42 பசங்க கிட்ட அன்னைக்கு போய் லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருந்தோம். அது வந்து இப்ப நம்ம போய் பண்ண போறோம். ட்ரெஸ், சாப்பாடு, அப்புறம் டாய்ஸ், கேக்கு, அப்புறம் பேக். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க யாராவது முடிஞ்சா வீடு கட்டி தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அது வீடியோ பாக்குற யாருக்குன்னா மனசுல ஏவிச்சுன்னா பண்ணி கொடுங்க. அப்புறம் காலேஜ் ஃபீஸ் அதுவும் இருக்கு. நீங்க பார்த்து பண்ணுங்க. இன்னும் நமக்கு 10-15 நாள் மேலேயே இருக்கு, டைம் இருக்கு. பார்த்து பண்ணுங்க. நாங்களும் அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னையோட வேலையை பார்ப்போம். அப்புறம் தேனியில சந்திப்போம். பாய் பாய். அடுத்து உனக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும் விளையாடுறதுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன வேணும்? கிரிக்கெட்டா? என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? ரிமோட் கார். வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? சொல்லுங்க. என்ன விளையாட்டு சொல்லு. என்ன விளையாட்டு வேணும்? காரி. சரி, வெரி குட்.